மகாநதி சீரியல்ல காவேரிய வந்து மூஞ்சிக்கு நேரா பிடிக்கல உங்கள அப்படின்னு சொல்லிட்டு போயிறாரு அந்த புதுசா வந்த மாப்பிள. இத பார்த்த காவேரி, என்னடா இது இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா பேசிட்டு இருந்தாங்க. விஜய்ட்ட டேரக்டாவே கேட்குறாங்க, நீங்க ஏதாவது சொன்னீங்களா? என்ன பத்தி ஏதாவது தப்பா பேசிருக்கீங்க, அதனால தான் அப்படி போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்கு வந்தா விஜய் வந்து வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க காவேரியோட அம்மா சாரதா. ஆனா வீட்டுக்குள்ளலாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கும் ஏதாவது ஒன்று அப்போஸ் பண்ணிட்டே இருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்தா விஜய் முன்னாடி காவேரியை கலாய்க்கிறாங்க. கலாய்க்கிறதுக்கு கோவமாக்கிறாங்க இவங்க. கண்டவங்க முன்னாடி என்ன கலாய்ச்சிட்டு இருக்க அச்சா பச்சான்னு கத்தனோடனே விஜயும் சரி அத்தை கோவமா இருக்காங்க, நான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. காவேரி வந்து டக்குன்னு ஒரு முடிவு பண்ணிடுறாங்க. இந்த ஆள் தொல்லை தாங்க முடியல. இந்த ஆள் வரனால தான் இந்த அம்மா வந்து நம்மளை இந்த படாப்படுத்திட்டு இருக்காங்க. அதனால அவருக்கு தான் அந்த பொண்ணை பிடிச்சிக்கல, அந்த பொண்ணுக்கு அவரை பிடிச்சிக்கல. அவங்க 2 பேரையும் சீக்கிரமா சேர்த்து முதல்ல அவங்க கல்யாணம் முடிச்சு வைக்கணும். அப்புறம் தான் சரிப்பட்டு வரும்னு சொல்லி அந்த பொண்ணுக்கே ஃபோன் போட்டு சொல்றாங்க. உங்களுக்கு தான் பிடிச்சிருக்கல, நாளைக்கே நீங்க விஜய் வீட்டுக்கு போய் கல்யாண விஷயமா பேசுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணும் சரிங்க நாளைக்கே நான் பேசிடுறேங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி இவங்க சாரி சாரின்னு சொல்லி பலூன் எல்லாம் ஊதி தொங்க விட்ருக்காரு நம்ம விஜய். அதை பார்த்த காவேரி ஷாக் ஆகுறாங்க. ஆனால் அவங்க இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க. மறுபடியும் கோவம் தான் வரும். ஏன்னா அங்கே வேற அந்த பொண்ணை வேற அனுப்ப சொல்லியிருக்கோம். இவர் வேற வீட்டுக்கு விட்டு இங்கே வந்திருக்காருன்னு சொல்லி அவங்க வருத்தமாக இருப்பாங்க. ஏற்கனவே ப்ரோமோல காமிச்ச மாதிரி சாரதாவை கண்டுபிடிச்சிட்டு வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிட போகிறாங்க. சாரதாவை தேடுற வேலையாகவே இன்னும் 2 நாளைக்கு இவங்க 2 பேரும் சுற்றிட்டு இருப்பாங்க. நீங்கள் இந்த சீரியலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.